ட்ரேடர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்தது, டுமாரோ என்ன நடக்கும் நான் பார்க்க போகிறோம். அது சேர்த்து நம்ம ப்ராஃபிட்டையும் காட்டுறேன். இன்றைக்கி ட்ரேட் எடுத்தது, என்ட்ரி எடுத்தது, ப்ராஃபிட்டையும் காட்டுறேன். இன்றைக்கி நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம். நான் போட்டது 550 பாயிண்ட் டவுன் போட்டுருவேன். ஆல்மோஸ்ட் 650 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. நிஃப்டி 50 நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம். பார்க்க தான் பாருங்கள் போய்ட்டு. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சேனலை லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு போகிறேன். 5 மினிட்டாக மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 650 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட். நம்ம நிஃப்டி 50 இந்தியன் மார்க்கெட். பார்த்தீங்கன்னா 650 பாயிண்ட்ஸ், 670 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பெரிய கேப் டவுன். நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம், பாருங்கள். நீங்கள் மார்க்கெட் நல்லா கேப் டவுன் ஆகி நல்லா பையிங் ப்ரெஷரோடு மேலே ஏற்றுனாங்க. திரும்பியும் ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்கிறதுனால திரும்பி கீழே வந்துச்சு மார்க்கெட்டு. நேற்று லெவல்ஸு சொல்லியிருப்போம், நேற்று வீடியோவிலே லெவல்ஸ் சொல்லியிருப்போம். இந்த சப்போர்ட்டுக்கு கீழே உடச்சா மார்க்கெட் 22,000 கீழே உடச்சா மார்க்கெட் இந்த நல்ல சப்போர்ட் இருக்கும். நேற்று வீடியோவில் சொல்லி 22,000 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போய் பாருங்கள். கரெக்டாக பாருங்கள். நேற்று லெவல் கொடுத்துருப்போம்ல, அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். 22,000 நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குன்னு சொன்னோம். அதை உடச்சா மார்க்கெட் கீழே தான் போகும், இல்லைனா அப்பில் தான் போகும்னு சொல்லியிருப்போம் நேற்று. பாருங்கள், அங்கே சப்போர்ட்டை உடைக்கலாம் மார்க்கெட்டு. நல்லா பையிங் ப்ரெஷர் திரும்பி வந்துச்சு. திரும்பியும் பையர்ஸ் வந்து மேலே ஏற்றுனாங்க ஃபுல்லாகவே. நம்ம என்ட்ரி எடுத்து தான் பார்க்க போகிறோம். இப்போ கரெக்டாக நான் 3 என்ட்ரி எடுத்தேன் இன்றைக்கி. ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதுலேயும் ப்ராஃபிட் பண்ணுறது தான் 2K ப்ராஃபிட் ரன் ஆகிடுச்சு. நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணேன். திரும்பியும் ஹிட் ஆகிடுச்சு, எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அதில் ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் எடுத்தேன். நான் எடுத்த பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா 113 எடுத்தேன். ஆல்மோஸ்ட் எனக்கு அதிலே 20-30 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. நான் ட்ரைலிங் ஸ்டாப் ப்ளஸ் பண்ணதால எனக்கு ஸ்டாப் ப்ளஸ் ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எடுப்பா போகிறேன். இதுலேயும் ஆல்மோஸ்ட் 1000 கிட்ட ப்ராஃபிட் ரன் ஆகிடுச்சு. இதுலேயும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சதால ஹிட் ஆகிடுச்சு. அதுவும் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் தான் முக்கியம். ப்ராஃபிட் ரன் ஆக கூட ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் எடு பார்ப்போம். லாஸ்ட் எடு தான் 2K ப்ராஃபிட் பண்ணதால். நம்ம 250 என்ட்ரி கிடச்சிது. 250 அதில் தான் எடுத்தோம். நம்ம டார்கெட் பாயிண்ட் வந்து 20 பாயிண்ட் இல்லைன்னா 10 பாயிண்ட் தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் மார்க்கெட்டில் 10 or 20 பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தேன்.
இதுலேயும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இருந்தேன். இதுலேயும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 2K ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் நான். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 2040 கிட்ட புக் பண்ணியிருக்கேன் ப்ராஃபிட் இன்றைக்கி. நல்ல மூவ்மெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக. நான் என்ட்ரி எடுத்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்டுக்கு மேலேயே போயிடுச்சு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி என்ன வரும்னு பார்க்கலாம். ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேடு பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், செகண்ட் ட்ரேடு டார்கெட் ஹிட் ஆகும். மணியை வேஸ்ட் ஆகாதீங்க ஸ்டாப் லாஸ் போடாமல். ஸ்டாப் லாஸ் மஸ்ட். நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் இன்னும் பியரிஷில் தான் இருக்குது. ஃபுல்லாக பியரிஷில் தான் இருக்குது வரைக்குமே. அதை பார்த்து நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகும், பார்ப்போம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50 சார்ட்டுக்கு வந்துருங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாற்றிங்க. லெவல்ஸ் கொடுக்குற மார்க் பண்ணிங்க. ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வரைகிறது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரைகிறது. நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் தான் பண்ணியிருக்கு மார்க்கெட். 22,230 to 50 கிட்ட பிரேக் தான் பண்ணியிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சா ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிறது அதிகமாக சான்ஸ் இருக்குது. நாளைக்கு பார்ப்போம். இப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாக்கா திரும்பி கீழே கொண்டு வந்தால் மார்க்கெட் மேலே ஏற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சா தான் மார்க்கெட் அப் சைடுக்கு திரும்பியும் மூவ் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருந்தாங்கன்னா திரும்பியும் டவுன் சைடு தான். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வச்சு திரும்பி ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். ட்ராப் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா செட்டப் கிடச்சா மட்டும் ட்ரேட் எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள் நல்லா ஆக்ட் ஆகிடும் ரெசிஸ்டண்ட்டாக. இது மேலே உடச்சிது திரும்பியும் கீழே வந்துச்சு பாருங்கள் மார்க்கெட். அதுதான் திரும்பி இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சி இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சி தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகும், இல்லைனா டவுன் ட்ரெண்டு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட லிங்க் கொடுக்குறேன். நான் லெவல்ஸ் ட்ராப் பண்ணுறேன் டெய்லியும். ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்குறேன். அது ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.